அந்த பால தண்டாயுதபாணி, அந்த வேலாயுத பெருமான், அந்த சுப்பிரமணியர் அவரை வணங்கும்போது உங்களுக்கு கேட்ட வரம் கிடைக்குமான்னா, நிச்சயமாக கிடைக்கும். இந்த சஷ்டி விரதம் இல்ல. நீங்க பொதுவாகவே வேல்மாறல் படிக்க படிக்க, கந்த சஷ்டி கவசப்படி படிக்க, திருப்புகழை படிக்க படிக்க உங்களுக்கு நன்மையான விஷயம் நடக்குமான்னா, நிச்சயமாக நடந்தே தீரும். இது வாழ்வியல்ல உண்மை. இந்த இந்த அனுபவத்த பெற்றவங்க அடுத்து அத பத்தி பேசவே மாட்டாங்க. அத கன்டின்யூ பண்ணிடுவாங்க. ஏன்னா, அந்த அந்த ஒரு பேரின்ப நிலை அவனுக்கு உள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அப்ப அது வர வர என்ன ஆகும்னா, சுபிட்சமான சூழல் வந்து வீட்ல நடக்க ஆரம்பிக்கும். இப்போ கடைசி வரைக்கும் அவங்க முருக பக்தராவே டிராவல் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்னதுன்னா, எண்ணியது எண்ணியவாறு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வம், கலியுக தெய்வம் முருகப்பெருமான். அப்போ இந்த சஷ்டிக்கு அவ்வளோ விசேஷம் உண்டு. தயவு செஞ்சு ஒரு முறையாவது ஒரு நாள் விரதம் இருங்க. கடைசி நாளாவது அட்லீஸ்ட் விரதம் இருங்க. 2 நாள் போயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க. உண்மையாக இருந்தா போதும். விரதம் இருக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. உண்மையிலேயே மனப்பூர்வமா நம்பிக்கையோடு அவர்ட்ட ஒரு கோரிக்கை முன் வச்சீங்கன்னா, கண்டிப்பாக அதை நிறைவேத்துறதுக்கு முருகப்பெருமான் காத்துக் கொண்டிருக்கிறார்.